ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த வைகாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாக அமையப்போகுது. காரணம், லாபத்தில் உள்ள சூரியன், சுக்கிரன், புதன். அது மட்டும் இல்லாம 10ல உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஆட்சிக்கு சொல்றதுதான் காரணம். அதனால உங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவாங்க, பரபரப்பாகவும் செயல்படுவாங்க. ஆனா எந்த இடத்துலையும் உங்களுக்கு நாவடக்கம் தேவைப்படும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதியான சூரியன் சனி பார்வையை வாங்கிறதுனால அங்கங்க பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு காரணமே உங்களுடைய பேச்சாக இருக்கலாம். அதனால நீங்க பேச்சை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உருவாகும். மற்றபடி உத்தியோகத்துல ரொம்ப பரபரப்பா வேலைகள் செல்லும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும், உங்களுக்கு கீழே இருக்க பணிபுரியக்கூடிய பணியாளருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டு. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உண்டு. மாத இறுதியில் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அலைச்சல் திருச்சல்களை ஏற்படுத்தலாம். ஆனால் அலைச்சல் திருச்சல்களை ஏற்படுத்தினாலும் 9ல் உள்ள சனி பார்க்கப்படுவதனாலையும், உங்களுடைய பூர்வ புண்ணியம் குருவால் பார்க்கப்படுவதனாலும் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் ஏற்படும், அல்லது நல்ல பெயர் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நீடிக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஆக்கப்பூர்வமான ஒரு மாதமாக இருக்கும். ஹோட்டல் நடத்தக்கூடியவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவங்க, பெண்களுக்கான ஆடை அணிகள் பொருட்களை விற்கக்கூடியவங்க, இல்லை அந்த நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் ஈடுபடக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஆர்கிடெக்டாக இருக்கக்கூடியவங்க, எரிபொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்திலேயோ அல்லது கார் சம்பந்தப்பட்ட டூ வீலர் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு மாதமாகவே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக மளிகை, சூப்பர் மார்க்கெட்டு அதெல்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு இது ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஆனால் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு நாவடக்கம் ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய லாபத்தை குறைக்கக்கூடிய வேலையை செய்யும். அதனால் நீங்கள் பேச்சை குறைச்சிங்கன்னா லாபங்கள் கூடும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சிக்கு அதிகம் இடம் உண்டு. ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது கோபத்தோடு நீங்கள் ஒதுக்குற வார்த்தைகள் உங்களுடைய குடும்ப அமைதியை கெடுத்துருன்றத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி கூடும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யமான போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. அது மனமகிழ்ச்சி இன்னும் கூட்டும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ரொம்ப ஆக்டிவாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். குரு பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னும் பலப்படும். அவங்களுடைய தேக ஆரோக்கியமும் கூடும். தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சிலருக்கு பல், கண், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தால் இந்த மாதம் அவங்களுக்கு வரன் அமையற வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்லணும். குரு பயிற்சிக்கு அப்புறம் அது கைகூடலாம். அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அல்லது அரசு துறையில் ஒப்பந்தம் செய்து பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமா இது இருக்கலாம். ஒரு சிலருக்கு மூத்த சகோதரத்தால நன்மைகள் கூடும். இதையே இந்த மாச சிறப்பு பலனை எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்க அதிகரிச்சுக்கவும், உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அறுபடை முருகன்.